Hi, welcome you to learn English. அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதே மாதிரி தான் இந்த சென்டென்சஸும் ரொம்ப ஈஸி. இங்கிலீஷில் அட்வைஸ் பண்ணுறதுக்கு மாடல் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூ மஸ்ட் ஸ்டடி வெல் டு வின். வின் பண்ணுறதுக்கு நீ நல்லா படிக்க வேண்டும். யூ மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக படிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். யூ மஸ்ட் ஸ்டடி வெல் டு வின். லிசன் இது ஒரு வேர்ப். அண்ட் ஸ்டடி இது ஒரு வேர்ப். ஸோ ரெண்டு வேர்ப்ஸ் இருக்குது. லிசன் அண்ட் ஸ்டடி வெல் இன் தி கிளாஸ். கிளாஸில் நல்லா லிசன் பண்ணி படி. லேர்ன் த சப்ஜெக்ட்ஸ் வெல் அண்ட் டெஸ்ட் யுவர் செல்ஃப். லேர்ன் த சப்ஜெக்ட்ஸ் வெல். பாடங்களை நன்றாக கற்றுக்கிட்டு டெஸ்ட் யுவர் செல்ஃப். உனக்கு நீயே டெஸ்ட் பண்ணிக்கோ. நல்லா லேர்ன் பண்ணிட்டோமான்னு டெஸ்ட் யுவர் செல்ஃப். இந்த மாதிரி ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், காலேஜ் போகிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி மாடல் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென் டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதில் இருக்கிற சப்ஜெக்ட் வேர்ப் வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ் ஃபில் பண்ணி புது சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். கிளியர் யுவர் டவுட்ஸ் ஆல்வேஸ். உங்களுடைய சந்தேகங்களை எப்பொழுதும் கிளியர் பண்ணிக்கோங்க, அதாவது சால்வ் பண்ணிக்கோங்க. ரைட் அண்ட் டெஸ்ட் யுவர் செல்ஃப் ஆஃப்டர் லேர்னிங். கற்றுக்கொண்ட பிறகு எழுதி பார்க்கவும். ரைட் அண்ட் டெஸ்ட் யுவர் செல்ஃப். ப்ராக்டிஸ் த சம்ஸ் வென் யூ ஸ்டடி மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறப்ப சம்ஸ் அதில் வர்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸ் ஸ்பெல்லிங் பாருங்கள். இது வேர்ப். PRACTISE. சிஇ வந்துச்சுன்னா அது நவுன். இங்கே இருக்கிற ப்ராக்டிஸுக்கு பயிற்சி செய்கிறது அப்படின்னு அர்த்தம். செயல். PRACTICEக்கு வந்து பயிற்சின்னு அர்த்தம், நவுன். கீப் யுவர் நோட் புக்ஸ் நீட். உங்களுடைய நோட் புக்ஸை நீட்டாக வச்சுக்கணும். ரைட் நீட்லி டு கெட் மோர் மார்க்ஸ். நிறைய மார்க்ஸ் வேணும் அப்படின்னா ரைட் நீட்லி. ரைட் WRITE. டபிள்யூ ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. ரைட் ஆர் சவுண்டு தான் வரணும். W சைலண்ட். ரைட் நீட்லி, நீட்டாக எழுதணும். எக்ஸ்பிளைன் கிளியர்லி அண்ட் கிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஆல். ஒவ்வொன்றையும் நல்ல விளக்கம் கொடுக்கணும். எக்ஸ்பிளைன் கிளியர்லி அண்ட் கிவ் எக்ஸாம்பிள்ஸ். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும் எல்லாத்துக்கும். ஸ்டடி வெல் ஃபார் யுவர் பெட்டர் ஃப்யூச்சர். நல்ல எதிர்காலத்துக்கு நன்றாக படிக்க வேண்டும். ஸ்டடி வெல் ஃபார் யுவர் பெட்டர் ஃப்யூச்சர். கன்சல்ட் யுவர் எல்டர்ஸ் டு செலக்ட் த கோர்ஸ். கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்டர்ஸ்கிட்ட, உனக்கு மூத்தவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். டு நாட் மெமரைஸ். மனப்பாடம் பண்ணக்கூடாது. டு நாட் மெமரைஸ். அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். புரிஞ்சு உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். டு நாட் மெமரைஸ். மெமரைஸ் அப்படின்னா மொட்டை மனப்பாடம் அப்படின்னு சொல்லுவோம். குருட்டு மனப்பாடம். அதில் என்ன இருக்குது, என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறாமலே அப்படியே மனப்பாடம் பண்ணுறது. ரோட் லேர்னிங். ROTE. இந்த ரோட் லேர்னிங் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். ஹைலைட் த ஈக்குவேஷன் அண்ட் ஃபார்முலா இன் யுவர் ஆன்சர். ஆன்சரில் ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா, ஃபார்முலா வந்துச்சுன்னா அதை ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஆல்வேஸ் செக் யுவர் ஆன்சர் ஆஃப்டர் ஃபினிஷிங் த எக்ஸாம். எக்ஸாம் முடித்த பிறகு எப்பொழுதுமே ஆன்சரை செக் பண்ணி பார்க்கணும். ஆல்வேஸ் செக் யுவர் ஆன்சர் ஆஃப்டர் ஃபினிஷிங் த எக்ஸாம். செக் த ரீசன்ஸ் ஃபார் த மிஸ்டேக்ஸ் அண்ட் அவாய்ட் ரிப்பீட்டிங். மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா அதன் காரணத்தை கண்டுபிடிக்கணும், செக் பண்ணணும். அகெயின் அதே மிஸ்டேக்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணணும். செக் த ரீசன்ஸ் ஃபார் த மிஸ்டேக்ஸ் அண்ட் அவாய்ட் ரிப்பீட்டிங். வாஷ் யுவர் யூனிஃபார்ம் அண்ட் வியர் நீட்லி. யூனிஃபார்மை நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கணும். வாஷ் யுவர் யூனிஃபார்ம் அண்ட் வியர் நீட்லி. யூஸ் வாஷ்டு சாக்ஸ். அந்த வாஷ்டு அப்படிங்கிறது பாருங்கள். வாஷ்டு அப்படின்னு நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா அது வேர்ப். வாஷ் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் வாஷ்டு. அதுக்கு அடுத்து ஒரு நவுன் வருது பாருங்கள், சாக்ஸ். ஸோ நவுனுக்கு முன்னாடி இந்த மாதிரி வார்த்தை வந்துச்சுன்னா அது அட்ஜெக்டிவ். வாஷ்டு சாக்ஸ், அதாவது துவைக்கப்பட்ட சாக்ஸ், வாஷ் பண்ணப்பட்ட சாக்ஸ். ஸோ அட்ஜெக்டிவ். யூஸ் வாஷ்டு சாக்ஸ் அண்ட் பாலிஷ் யுவர் ஷூஸ். ஷூஸை நல்லா பாலிஷ் பண்ணணும். டீச்சர்ஸ்க்கு எப்பொழுதும் மரியாதை கொடுக்க வேண்டும். ரெஸ்பெக்ட் த டீச்சர்ஸ் ஆல்வேஸ். யூ ஷுட் கிவ் ரெஸ்பெக்ட். ஸோ இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் நவுனாக மாறிடுது. யூ ஷுட் கிவ் ரெஸ்பெக்ட் டு தி டீச்சர்ஸ் ஆல்வேஸ். யூ மஸ்ட் ரெஸ்பெக்ட் த டீச்சர்ஸ் ஆல்வேஸ் அப்படின்னா இந்த இடத்துல வேர்பாக வருது. ஒபே த ஸ்கூல் ரூல்ஸ்
அண்ட் பி ஒபீடியன்ட். ஒபீடியண்ட்டாக இருக்கணும். ஸ்கூல் ரூல்ஸை ஒபே பண்ணணும். டு நாட் டேக் லீவ் unnecessarily. அடிக்கடி லீவ் எடுக்கக்கூடாது, தேவையில்லாமல் லீவ் எடுக்கக்கூடாது. டு நாட் டேக் லீவ் unnecessarily. கோ டு ஸ்கூல் இன் டைம். டு நாட் கோ லேட். ஸ்கூலுக்கு டைமுக்கு போகணும், கரெக்டாக டைமுக்கு போகணும், லேட்டாக போகக்கூடாது. யூ மஸ்ட் பி வித் எ குட் கம்பெனி இன் தி ஸ்கூல். நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும். கம்பெனி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃப்ரெண்டு. யூ மஸ்ட் பி வித் எ குட் கம்பெனி இன் தி ஸ்கூல். பில்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் குட் ஸ்டூடெண்ட்ஸ். நல்ல நண்பர்களுடன், நல்ல மாணவர்களுடன் நட்பு வளர்த்து கொள்ள வேண்டும். பில்ட் ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா நட்பு, ஃப்ரெண்ட் அப்படின்னா நண்பர். யூ மஸ்ட் பி, அந்த மஸ்ட் அப்படின்னு வாசிக்க தேவையில்லை, யூ மஸ்ட் டீ சொல்ல தேவையில்லை. யூ மஸ்ட் பி வித் எ குட் கம்பெனி இன் தி ஸ்கூல். ஸ்பீக் கிளியர்லி அண்ட் கன்வே. கிளியராக பேசணும், கிளியராக பேசி கன்வே பண்ணணும். அடுத்தவங்களுக்கு சொல்கிறத கிளியராக கன்வே பண்ணணும். ரிவைஸ் ஆல் த போர்ஷன்ஸ் ஃபார் யுவர் எக்ஸாம். எக்ஸாமுக்கு எல்லா போர்ஷன்ஸையும் ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் ஆல் த போர்ஷன்ஸ் ஃபார் யுவர் எக்ஸாம். அவாய்ட் ஜங்க் ஃபுட் அண்ட் ஈட் ஹெல்த்தி ஃபுட். ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணி ஹெல்த்தி ஃபுட், ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும். அவாய்ட் ஜங்க் ஃபுட் அண்ட் ஈட் ஹெல்த்தி ஃபுட். ஷேர் யுவர் ஃபுட் வித் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே உன்னுடைய உணவை ஷேர் பண்ணிக்கணும், அதாவது பகிர்ந்து உண்ணுதல் வேண்டும். இப்போ பார்த்த எல்லா சென்டென்சஸ்லையுமே வேர்பு தான் முன்னாடி வருது. ஸோ இது எல்லாமே இம்பெரேட்டிவ் சென்டென்சஸ், கமாண்டிங் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கமாண்ட் பண்ணுற மாதிரி, அட்வைஸ் பண்ணுற மாதிரி, ஆர்டர் பண்ணுற மாதிரி. ஓகே, வேர்பில் ஆரம்பிக்கிற சென்டென்சஸ். அவாய்ட், ஷேர் இதெல்லாமே வேர்ப்ஸ். அதே மாதிரி டூ, ஸ்பெண்ட் இதுவும் வேர்ப் தான். டு நாட் வேஸ்ட் யுவர் டைம். உன்னுடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம். டு நாட் வேஸ்ட் யுவர் டைம். இந்த டூ நாட் அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்மில் டோன்ட் அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸ்பெண்ட் யுவர் டைம் யூஸ்ஃபுல்லி. யூஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது இந்த இடத்துல அட்வர்ப். மேக்ஸிமம் அட்வர்ப்ஸ் எல்ஒய் அதில் முடியும். இதுவே யூஸ்ஃபுல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது அட்ஜெக்டிவ். யூஸ்ஃபுல் புக். ஓகே, யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், புக் அப்படிங்கிறது நவுன். அந்த நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணுற வார்த்தை தான் அட்ஜெக்டிவ். யூஸ்ஃபுல் புக். யூஸ்ஃபுல்லி அப்படின்னா அட்வர்ப். தமிழில் அறிவுரைகள் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் அட்வைஸ் தான். அட்வைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, பன்மை கிடையாது. ஸோ அட்வைஸ் மட்டும்தான். இன்னும் நிறைய மாடல் சென்டென்சஸோட அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.